சென்னையில இருந்து ஹைதராபாத் வரைக்கும் 700 கிலோமீட்டர்ஸ் 700 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ண போறோம். பஸ்லயே ஏசி பஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு ஆந்திரா வழியா தெலுங்கானாவோட கேபிட்டல் ஹைதராபாத் வரைக்கும் போறோம். முதல் முறையாக தெலுங்கானால காலை வச்சிட்டோங்க நம்ம. ஆமா, ஹைதராபாத் வந்துட்டோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் அதிபன். மக்களே, கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் கூட கிடையாதுங்க, 200 ரூபா பார்க்கிங் தான் வழக்கம் போல வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்த தான் வந்துட்டு இங்கேருந்து லாரியாக நம்ம விளாக் எடுக்க போகிறோம். பஸ் தான் வழக்கம் போல் ஒரு பஸ் ட்ராவல் விளாக் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் சைடில் தெரியுதா? எஸ், செமையாக இருக்கலாம் அந்த ஐக்கானே பார்க்கறதுக்கு. லிமோனலர் ட்ராவல்ஸில் தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஹைதராபாத் வரைக்கும் போக போகிறோங்க. ஆமாம், ஹைதராபாத்லாம் நான் வாழ்க்கையில் போனதே கிடையாது. இன்றைக்கி தான் முதல் தடவை அது இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி போக போகிறேன். ஸோ இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிமோனலர் சென்னையிலேருந்து ஹைதராபாத் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் எல்லாம் ஹைதராபாத்தில் தாங்க. ஸோ ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ சென்னைக்கு இங்கே ஒரு சர்வீஸ் இருக்குது. அது போக நிறைய சர்வீசஸ் ஹைதராபாத்லேருந்து நிறைய ஊர்களுக்கு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா ஃபுல்லாக. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சேனலில் சொல்கிறேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகுதுங்க. 6:15 நம்ம பஸ் வந்துட்டு கோயம்பேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற கணக்கு. ஸோ கோயம்பேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வந்துட்டு நமக்கு ஹைதராபாத்தில் போய் நாளைக்கு எண்ட் ஆகிற மாதிரி. அண்ட் ப்ரோ, வாங்க ப்ரோ. ஹாய். நம்ம ரஃபிக் ப்ரோவோட தான் சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த இயரோட ஃபர்ஸ்ட் vlog நானும் அதிபன் ப்ரோ சேர்ந்து ஒரு சிறப்பான vlog-ஆ வந்து பயங்கரமான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு பண்ண போறோம். அதுக்காக தான் இன்னைக்கு ஹைதராபாத் வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த பஸ்ல டிராவல் பண்றோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருந்து அடுத்தடுத்து நம்ம டிராவல் பண்ணுவோம் நிறைய ஊருக்கு. அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டோம். அடுத்தடுத்து அது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த vlog-ஐ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ப்ரோவோட சேனலே வந்துட்டு நான் லிங்க் கார்டில் போடுறேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன், அதை போய் பாருங்க. ப்ரோ ஒரு பயங்கரமான டிராவல் vlogger. நிறைய உங்களுக்கு டிராவல் ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பாக ஒரு சேனல் ரெஃபர் பண்ணுறோம் நம்ம சேனலை மாதிரியே. ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எஸ் ப்ரோ. ஸோ இந்த டிராவலில் வந்துட்டு நம்ம ப்ரோ கூட தான் சேர்ந்து டிராவல் பண்ண போகிறோம். ஏற்கனவே நீங்கள் வந்துட்டு நம்ம ஹைதராபாத்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு vlog-ஐ பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் அதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்து இந்த vlog வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ சென்னையிலேருந்து நம்ம எப்படி ஹைதராபாத் போனோம் அந்த vlog எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கூட நம்ம இந்த vlog எடுத்துக்கலாம். இந்த ஜெர்னியும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ் ஜெர்னி தாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் காட்டுறேன் பஸ்ஸுக்குள்ளே போயிட்டு. ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம பஸ்ஸோட எக்ஸீரியன்ஸ்லாம் பார்த்துடலாம். பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருக்குதுல்ல அந்த கலர் தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு சூப்பரான கலர் கொடுத்துருப்பாங்க. லைட் ப்ளூவில் வச்சு செம்மையாக இருக்குது அந்த கலரே பார்க்குறதுக்கு. அண்ட் பஸ்ஸோட லென்த்துமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குதுங்க. இது வந்து வேறு ஏதோ பில்ட் இருக்குன்னு அது கேட்ட அப்புறமே என்னன்னு சொல்கிறேன். எதுவுமே ஃப்ரண்ட்டில் எதுவுமே மென்ஷன் பண்ண மாதிரியும் தெரில. ஆனால் பஸ் வந்துட்டு பயங்கரமாக இருக்குதுங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம்ல. அடுத்து வாங்க டக்குன்னு உள்ளே போயிட்டு இண்டியன் ஷார்ட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வலது கால் எடுத்து வச்சு உள்ளே ஏறி போனோம்னா ஆம்பியன்ஸே சூப்பராக இருக்குதுங்க. அண்ட் இங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு பாருங்க. நமக்கு இந்த பஸ்லையும் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ப்ளஸ் vlogsல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். யூஸ் பண்ண வேண்டியது மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓ, குட்டியான ஒரு ஸ்பேஸுங்க, நைஸ், நல்லா இருக்குது. ஸோ ஒரு குட்டி வாஷ் பேசின் பார்க்காதுங்க. ஒரு லெட்டின் வச்சிருக்காங்க, ஃப்ளஷ் எல்லாம் வச்சிருக்காங்க, லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக வச்சிருக்காங்க. ப்ளஸ் ஒரு மிரர். ஸோ யா, நைஸ், நல்லா இருக்குது. கேபினுமே பாருங்களேன் சூப்பரா இருக்குது இல்ல? எஸ், செம்மையா இருக்குது. அசோக் லேலாண்டோட சேசிஸ் தாங்க. ஸோ எந்த பஸ் மாடல்ன்றதும் தெரியல, அடுத்து நம்ம அதை பார்ப்போம். அண்ட் கேபின் க்ரூ மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சீட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாங்க உள்ள போயிட்டு இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
மக்களே, பஸ்ஸோட இன்டீரியர்ஸ்குள்ள இருக்கவங்க பார்த்தாலே தெரியும் நினைக்கிறவங்களுக்கு, நான் லிமோனில் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. பட் பயங்கரமான ஒரு பில்டு, பயங்கரமான ஒரு இன்டீரியர்ஸோட கொடுத்துருக்காங்க. லைட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல ஸ்ட்ரிப் டைப் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பாட் லைட்ஸ் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அண்ட் சீட் கலர்ஸ் இதெல்லாம் பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல. நம்ம சீட்ல ஏறி உட்காந்துட்டு நம்ம மற்ற டீடைல்ஸ் உங்களுக்கு அதை பத்தி நான் சீட்ல என்னென்ன இருக்கு எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ மொத்தமா இன்டீரியர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குதுங்க. கீழேயுமே பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரிப் டைப் லைட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து ரெட் கார்பெட் எல்லாம் போட்டு எல்லாமே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெவலோட பாத்தீங்கன்னா இது லிமோனில இதோட பயங்கரமா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். சூப்பரா இருக்குது. அதே மாதிரி நல்லா மேட்ச் பண்ற மாதிரி ஸ்கிரீன் கலர்ஸும் நல்லா ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் மேட்சிங் ஆகிற மாதிரியும் கீழே இருக்க லைட்ஸ் மேட்சிங் ஆகிற மாதிரியும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சிங்கிள் பட்ஸ், அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டபுள் பட்ஸ். சிங்கிள் பட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர கீழே ஃப்ளோர்லயே இருக்க மாதிரி இருக்குங்க. நான் உங்களுக்கு அது ஃப்ரண்ட்ல காட்டுறேங்க. பாருங்களேன், சிங்கிள் பட்ஸ்லாம் வந்து ஆக்சுவலா ஃப்ளோர்ல தான் இருக்கு, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா உள்ள பயங்கரமான கம்பார்ட்மெண்ட்டுங்க, செம்மையா இருக்குது அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபீல் பாக்குறதுக்கு. கீழே மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தான் இருக்கும், ஆனா கீழே வந்துட்டு பயங்கரமான ஒரு ஃபீலா இருக்குது அது பாக்குறதுக்கு. சோ அது நல்லா இருக்கு, இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி. ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த பஸ்ல இன்டீரியர்ஸ் சொன்னீங்கன்னா பயங்கரமா இருக்குங்க. அந்த மேல இருக்க இதெல்லாமே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குது. உள்ள வந்தோடனே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பளிச்சு அட்ராக்டிவா சூப்பரா இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ அது நல்லா இருந்துச்சு. சோ யா, ஆல் ஓவர் நைஸ்ங்க. நம்ம டிரைவர் நம்ம கூட இருக்காங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. இந்த பஸ்ல வந்துட்டு நீங்க எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்கண்ணா? 5 இயர்ஸா ஒர்க் பண்றீங்க. ஓகே ஓகேங்கண்ணா. சோ இது என்ன சர்வீஸ்லாம் ஆப்ரேட் பண்றாங்க? ஹைதராபாத்ல இதோட பேஸ்ன்னு சொன்னீங்க. சோ இது ஹைதராபாத்ல இருந்து என்னென்ன ரூட்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க? சென்னை, பெங்களூர். ஓகே ஓகே ஓகே. வைசாக் ஒன்று இருக்கு. ஓகே ஓகே. அது போக அப்புறம் இன்னும் ஹைதராபாத் டு மும்பை ஒன்று இருக்குதோ? மும்பை இருக்குதோ? ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. ஓ ஓகே ஓகே ஓகேங்கண்ணா, ரைட்ண்ணா. நீங்க சென்னையில வந்துட்டு ஈவினிங் 6:15 கோயம்பேடுல எடுக்கிறாங்கண்ணா. அங்க ஹைதராபாத் எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுவீங்க? 7:50 8 o'clock கூட ஆகும். ஓகே ஓகே. 6 o'clock வந்து எல்பி நகர் போகும். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ங்கண்ணா இருக்கும் ஹைதராபாத், சென்னையில இருந்து ஹைதராபாத்? 700 இருக்கும். ஓகே ஓகேங்கண்ணா. ரெஸ்ட் ஸ்டாப்ல எங்க நிப்பாட்டுவீங்க? ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு. ஓகே. டின்னர் பிரேக் அதெல்லாம் தடால நிப்பாட்டுறீங்க. half an hour. ஓகே 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 ஓகே. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப சந்தோஷங்கண்ணா. பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கோயம்பேடு அந்த 200 ரூபாய் பார்க்கிங்ல இருந்து கிளம்பிட்டோங்க. சோ மெயின் ஆபீஸ் கோயம்பேடு ஆபீஸ் இந்த ஸ்டாப்புக்கு தான் போறோம். டிராபிக் ப்ரோ நம்ம கூட வந்திருக்காரு இல்லையா? சோ அதனால ஒரு டபுள் பெர்த் தான் போட்டிருக்கோம். சோ எஸ், சிங்கிள் கிடையாது இந்த வட்டம், டபுள் தான். பட் பரவாயில்லைங்க, நான் உங்களுக்கு பெர்த்ல ஏறிட்டு பெர்த்ல என்ன அமெனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி சீட் கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்கு எல்லாமே உங்களுக்கு அடுத்து நான் காட்டுறேன். வணக்கம் மக்களே. பாத்தீங்களா சைட்ல கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஒர்க் எல்லாம் கொடுத்து சூப்பரா வச்சிருக்காங்க. அந்த ஒரு ஆம்பியன்ஸ் தான் பாக்குறதுக்கு இவங்க சூப்பரா இருக்குதுங்க. சைட்ல எல்லாம் பாக்க அப்படியே கண்ணாடி ஒர்க் எல்லாம் பண்ணி சூப்பரா இருக்குது இல்ல? இன்டீரியர் லைட்டிங்ஸுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணிருக்காங்க இந்த பஸ்ல. அது ஒன்று சொல்லி ஆகுங்க, அந்த வுட் மாதிரி இதெல்லாம் கொடுத்து அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, சூப்பரா இருக்குது. என்ன எல்லா பஸ்லயுமே யூஸ்வலா பாத்தோம்னா சென்டர்ல சீட் மார்க்கிங்ஸ் அந்த பிளாக்ல தான் போட்டு அங்க லைட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்க அதுக்கு பதிலா இந்த மாதிரி சைட்ல கொடுத்துருக்காங்க. அது ஒண்ணுதான். வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஸ் கிளம்புறதே கோயம்பேடுல இருந்து வெளியேறி அப்படியே சவுத் பக்கமா போற மாதிரி தான் நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டான ரூட்டுங்க. நார்த் மெட்ராஸ் வழியா போறோம். எஸ், சென்னையில இருந்து வெளியேறி கொளத்தூர், ரெட்டேரி அப்படி அந்த ரூட் வழியா மேல மாதவரம் இதெல்லாம் போயிட்டு ஆந்திரா பார் அந்த பக்கம் வெளியேறோம் இல்லையா? சோ அந்த வழியா தான் நம்ம இன்னைக்கு போறோம். கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்கே இந்த ராயல் பிளாசான்ற ஹோட்டலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஃபர்ஸ்ட் போர்டிங் பாயிண்ட் கோயம்பேடில். ஸோ அங்கே தான் வந்துட்டாங்க இப்போ பஸ். இப்போ அங்கே வந்துருச்சு. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6:15 6:15 தான் இவங்களோட டிபார்ச்சர் டைமு. ஸோ 6:15 தான் இங்கே கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாப்பாக கொளத்தூர், ரெட்டேரி, மாதவரம் அப்படியே மேலே ஏறுவாங்க. பாடி வழியாக மேலே ஏறி மூடிப்பூண்டி இதெல்லாம் தாண்டி அப்படியே ஆந்திராவுக்குள்ள என்ட்ரு ஆவாங்க. நமக்கு வந்துட்டு ஹைதராபாத் தெலுங்கானா, தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி ஆந்திரா வழியா தெலுங்கானா வரைக்கும் போகணும். ரூட்டெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எனக்கே சரியாக தெரியாதுங்க, ஆந்திரா பற்றி எனக்கு சரியாக ஐடியாவே இல்லை. ஸோ போக நம்ம என்ன ரூட்டில் போகிறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஏசி ஸ்லீப்பராக மட்டும் இல்லாமல் லென்த்தை பார்த்தப்பே எனக்கு டவுட் வந்துச்சு. கேபின் நல்லா பெருசாக இருந்துச்சுங்க. அது போக பார்த்தீங்கன்னா கேபின்லேயே ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சிருக்காங்க.
ஸோ பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல வசதியாகவும் இருக்கும் இந்த பஸ்ஸில். நீங்கள் அவசரமாக வந்துட்டு உங்கள் ரெஸ்ட் ஸ்டாப்ல எதுவுமே கிடையாது. டின்னர் பிரேக் மட்டும் தடாவில் நிப்பாட்டுவாங்களாம்மா. தடா வந்து ஆந்திராவில் இருக்குது. ஸோ தடாவில் வந்து நைட்டு 8:20 to 8:30 அந்த டைமில் வந்து நிப்பாட்டுவாங்க. ஒரு ½ hour நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தடாவில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நான் ஸ்டாப் ரன் தான். சென்னையிலேருந்து ஹைதராபாத் வரைக்குமே ஒரு ஓவர் நைட் ஜேர்னி. அதாவது ஈவினிங் எடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் போய் சேருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்கன்றனால அது ஒரு நல்ல ஒரு அடிஷனல் ஃபீச்சர் சூப்பராக இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்த் மோட்டார்ஸ் ஜி மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன பாடி யார் பில்ட் பண்ணாங்க அது மட்டும் சரியாக தெரியல. மேபி இருக்கலாம், கோவிந்த் மோட்டார்ஸ் கூட ஏதாவது ஒரு கம்பெனி இருக்கலாம். ஸோ வாங்க மக்களே, ஒரு சூப்பரான ஜேர்னியை சென்னையிலேருந்து ஹைதராபாத் வரைக்கும் இந்த லிமலனா டிராவல்ஸ் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இந்த கேபினுமே பாருங்களேன் சூப்பரா இருக்குது. இல்ல உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு குஷன் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இன்ஜின் மேல. அண்ட் சீட்ஸும் பாத்தீங்கன்னா டிரைவருக்கு செமையா கொடுத்துருக்காங்க. நல்ல குஷன் டைப்பா கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குது. சரியா பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த வுட் கலர்லயே பண்ணணும்ன்ற மாதிரி பண்ணிருக்காங்க. அது அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது. இனிமே பாத்தீங்கன்னா ஒரு டைம் கிளாக்கும் ஒரு சிசிடிவி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஆனா டைம் கிளாக் தப்பா தான் ஒர்க் ஆகுது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. லைட்டிங்ஸும் சூப்பரா இருக்குது. வாங்க நம்ம சீட்ல எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். செம்மையா இருக்குது. ஆனா அதுக்கு ஏதாவது ரேட்டும் இருக்கும், பிரைசிங் இருக்கும். பிரைஸ் டீடைல்ஸ் தான் அடுத்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ல நிக்க நான் சொல்றேன். ஃப்ளோர்ல தாங்க இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேபின் ஃபீல் மாதிரியே நல்ல என்க்ளோஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே சூப்பரா இருக்குது. நான் உட்காந்ததே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃப்ளோர்ல தான் உட்காந்துருக்கேன். மக்களே நம்ம பர்த்ல இருக்கவங்க, ஆமா டபுள் பர்த் தான். சோ பர்த்ல என்ன அமினிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரால எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் அதை பாத்துருங்க. பாத்தீங்கன்னா ஒரு பேக் ரெஸ்ட்டும் இருக்கு, அதே மாதிரி ஒரு ஹெட் ரெஸ்ட்டும் இருக்கு. நம்ம யூஸ்வலா பார்க்கணும்ல வோல்வோ பஸ்ஸஸ் எல்லாம் பார்ப்போம் பாத்தீங்களா, வோல்வோ 9600 எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைப்ல கொடுத்துருக்காங்க. ஆனா உள்ள அந்த இன்டீரியர் லுக் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயங்கள்லாம் சூப்பரா இருக்குது. இங்க ஒரு பிளக் டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நான் அப்புறமே பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. அண்ட் மொபைல் ஹோல்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த லிமலனரோட இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரீடிங் லைட்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்புறம் போட்டு பார்த்து நான் சொல்றேன். ஒரு பில்லோ ஆஸ் யூஸ்வல்ங்க, நார்மல் சைஸ் பில்லோ, அது நல்லா இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன்ஸ் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்டாக மேட்சிங்காக இருக்குங்க. உள்ள இருக்க கலர்ஸ்க்கெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. சார்ஜிங் போட்டு பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ அந்த விஷயம் சூப்பராக ஒர்க் ஆகுது. ரஃபிக் ப்ரோ செட்டில் ஆயிட்டார். அப்படியே நான் வந்து உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் கேபின் ரைடுக்குலாம் அப்புறம் போய்க்கலான்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு இந்த பாக்ஸ் டைப்ல தான் அந்த லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சொன்னேன்ல ஓல்வோ மாதிரியே பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா எங்க பேக்லாம் அதுக்குள்ள போகாதுங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி ஏதாவது சின்ன பேக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா நீங்க வச்சுக்கலாம். ஒரு பெட்ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு திக்கான கம்பளி நல்லா இருக்குது. ஸோ அதுவும் நைஸ். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டும் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு யூஸ்வலான ஒரு அகலமே இருக்குது. டபுள் கலர்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பிவிஎஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ 2 கலர்ல இந்த மாதிரி ப்ரௌன் அண்ட் கோல்டுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே நல்லா இருக்குது. மேலே ஒரு ஏசி வெண்ட்டுங்க, அட்ஜஸ்டபிள் டைப், ரொட்டேட்டபிள் டைப் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதுவும் நல்லா இருக்குது. ஸோ லைட்ஸ் எதுவும் ஒர்க் ஆகல, முன்னாடி இன்னும் போடலன்னு நினைக்கிறேன். லைட்ஸ் போட்டதுக்கப்புறம் நான் சொல்றேன். அதே மாதிரி காலுக்கு கீழே வந்துட்டு ஒரு அட்ஜஸ்டபிள் டைப், ரொட்டேட்டபிள் டைப் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஆல் இன் ஆல் ஒரு டபுள் பர்த்ல இதே மாதிரி சிங்கிள் பர்த்லயும் சிங்கிள் வெர்ஷன்ஸா இருக்கும். அவ்வளவுதான். இந்த விஷயத்த பாருங்களேன், ஜன்னல் கிட்ட இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வுட் டைப்ல பண்றது தாங்க சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் விண்டோவுமே நல்லா பெருசா இருக்குதுங்க. ஸோ வியூவும் செம்மையா இருக்கும் இந்த இடத்துல இருந்து பாக்குறதுக்கு. ஸோ ஆல் நாள் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஒரு அடிக்குவேட்டான ஒரு பஸ்ல வந்துட்டு நமக்கு தேவைப்படுற ஃபீச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதோட நல்லா ஒரு போஷான லுக், அந்த ஸ்ட்ரக்சரிங், அந்த லுக் எல்லாம் செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்குலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. லிமோனில் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் எதிர்பார்த்ததை விட சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த பஸ்ல. அது நல்லா இருக்கு. சென்னையிலேருந்து ஹைதராபாத் போறதுக்கு கண்டிப்பா ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்குங்க. நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுங்க. ஆனால் இப்போதான் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து இப்போ பெங்களூர் ஹோசூருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு பஸ்ஸஸ் இருக்குமே தவிர வேறு எந்த ஊர்களுக்கும் கிடையாது. நம்ம பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமுக்கு வந்துட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, இப்போ கோயம்பேடு பிக்கப். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரி நார்த் மெட்ராஸ் வழியாக தான் போகும். நிறைய ரெட்டேரி, கொளத்தூர், அங்கேருந்து மாதவரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா போகிற பஸ்ஸஸ்லாம் வந்துட்டு வெளியேற ஒரு பஸ் ஸ்டாண்டு. அந்த மாதவரம்ல இந்த வரைக்கும் நான் போனதே கிடையாது. இன்னொரு பிளாக் என்னைக்காவது நம்ம போனா தான் கொண்டு போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கேபின் ரைடு இப்பயே போற மாதிரி ஐடியா தாங்க. ஏன்னா நிறைய போர்டிங் இருக்குது, பேசஞ்சர்ஸ் ஏறுவாங்க. ஹைதராபாத் போறதுக்கு நிறைய பேர் புக் பண்ணிருப்பாங்க. நடுவில் எங்கேயும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே முடிச்சிருட்டோம், அவங்க போர்டிங்லாம் முடிச்சிருட்டோம். நம்ம இந்த கும்மிடி பூண்டிலாம் தாண்டினதுக்கு அப்புறம் கேபின் ரைட்ல போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கேபின் ரைட் போவோம். அண்ட் முக்கியமா ஆந்திரா பார்டர் பார்க்கணுன்ற கதை நான் போகணுன்ற பிளான்லேயே இருக்கேன். ஸோ பார்ப்போம் போய் எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்து கண்டினியூஸா பார்ப்போம். கம்பளி சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா நல்லா இதமா இருக்குது. ஏன்னா ஏசி ஆக்சுவலா ஃப்ளோ சூப்பரா இருக்குது.
பயங்கர சில்லுன்னு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ அது கம்பெனியை போத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதுவும் நல்லா திக்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க. கலர்ஸும் நல்லா இருக்குது. நான் ஸ்க்ரீனை போட்டு செட்டில் ஆகிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு. எப்படி சிட்டி தாண்டதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ தான் சிட்டிக்குள்ளே போயிட்டு இருக்கோம். கொளத்தூருங்க, இதுதான் சென்னையில் இருக்க கொளத்தூர்ன்ற ஏரியா. ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறதுக்கு இடம் கிடையாதுங்க. சைடில் தான் இந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக கொடுத்துருக்காங்க. சைடில் இந்த மாதிரி கலர் கலராக போட்டு ஏறுறது கொஞ்சம் வசதியாக நல்லா கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்கு. நம்ம யூஸ்வலாக பார்க்குற பஸ்ஸில் இந்த கம்பி மாதிரி இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுவும் நல்லா இருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மாதவரங்க. ஆந்திரா பக்கம் போகிற பஸ், தெலுங்கானா போகிற பஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான். நம்ம கோயம்பேடு எப்படியோ சவுத்துக்கு அந்த மாதிரி இங்கே மாதவரம். ஸோ இங்கே இருந்தால் பஸ் வெளியேறும். ப்ரோ எப்படி இருக்கு பஸ்? சூப்பரா இருக்கு. நல்லா கம்ஃபர்டபுளா சீட்லாம் வந்துட்டு நல்லா சூப்பரா இருக்கு. கீழ தாங்க நல்லா ஹைட் நல்லா கொடுத்திருக்காங்க. ஆமா, உங்களுக்கு லோயர் பெர்த்ல எடுத்துட்டீங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு கேபினா என்க்ளோஸ் தான் ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா அந்த தலை ரெஸ்ட் ஹெட் ரெஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லாமே நல்லா வொர்க் ஆகுது. பக்காவா இருக்கு. அதான் சூப்பரா போயிட்டு இருக்குது. நாங்க அப்படியே பொறுமையா சிட்டி தாண்டி மாதவரம் தாண்டி இப்ப போயிட்டு இருக்கோம். புழல் கிட்ட வந்திருக்கோம். புழல் ஜெயில் அந்த இடத்துக்குள்ள இருக்கோங்க. நார்த் மெட்ராஸ் பக்கம்னா இன்னைக்கு தான் நம்ம சுத்தி பாக்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே ஜர்னி ஸ்மூத்தா போகுது. தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. சூப்பரா. அடுத்து இதுக்கப்புறம் நம்ம தாண்டி போயிட்டு நம்ம கேபினெட் போவோம். சரியான டிராபிக்ங்க. இங்க பாருங்க, வருஷம் அடி நிக்குது வண்டி, எவ்வளவு தூரத்துக்கு நிக்குதுன்னு. அதெல்லாம் தாண்டி வெளியேறதே பெரிய விஷயம் ஃப்ரைடேல எல்லாம். நம்ம வந்துட்டு இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் தான் எக்கச்சக்கமா பார்த்திருப்போம். கர்நாடகா கவர்மெண்ட் கேஎஸ்ஆர்டிசி பஸ், கேரளா கவர்மெண்ட் கேஎஸ்ஆர்டிசி பஸ் எல்லாம் கேட்க வேண்டியதே இல்லைங்க எங்கிட்ட. அவ்வளவு நம்ம சேனல் கவர் பண்ணிருக்கோம். கோயம்பேடு கீழே இருக்க வரைக்கும் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பஸ் தான் நம்ம பார்த்திருப்போம். மேல வந்தாதாங்க தெரியுது இந்த ஆந்திரா கவர்மெண்ட் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் எல்லாம் இந்த பக்கம் தான் போகுது. ஒரு சூப்பர் லக்ஸரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் போச்சு அப்படின்ற மாதிரி புது புது பஸ் எல்லாம் இங்கதான் நான் பாக்குறேன். சோ இனி இந்த ட்ரிப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோஸ்ல எல்லாம் நிறைய அந்த ஆந்திரா கவர்மெண்ட் பஸ், தெலுங்கானா கவர்மெண்ட் பஸ் எல்லாம் நிறைய டிஎஸ்ஆர்டிசி பஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடிக்கடி நிறைய பார்ப்போம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம பஸ்ஸில் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில். ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ன்றனால நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி வச்சிடலாங்க, அவ்வளோதான். வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. வெளியே நல்லூர் டோல் தாண்டிடுச்சு, ஸ்பீட் எடுத்துருக்க வண்டி. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ பிடிச்சிட்டாங்க, வெளியில் வந்துடுச்சு, அவுட்டருக்கு வந்துடுச்சு. ஐயோ லைட்டும் வந்து போச்சு. பரவாயில்ல. ஸோ நல்லா ஸ்பீட் எடுத்து போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம கேபினுக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ளூ இன்டீரியர்ஸ்ங்க, அந்த ஸ்பாட் லைட்ஸை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா உள்ள செக்க செக் செகண்ட் ப்ளூ கலர்ல சூப்பராக இருக்குது. வாங்க அப்படியே நம்ம இந்த டைரக்ஷன்ல ஃப்ரண்ட் கேபினுக்கு போவோம். ஹைவேஸ் பக்கம்லாம் நம்ம வந்ததே கிடையாதுங்க இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஹைதராபாத்தை நோக்கி, அதாவது ஆந்திரா பக்கம் நம்ம வெளியேற போற தமிழ்நாட்டுல இருந்து. ஸோ பார்டர் வரப்போது அடுத்து கும்மிடிப்பூண்டி தாண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆந்திரா பார்டர் தான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்டை நம்ம டிராவல் பண்றோம். அந்த கேபின் எக்ஸ்பிரஸ் நல்லா தாங்க இருக்கு. இந்த பஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீட் 80 km/h, 80 km வரைக்கும் தான் போகும். BS6 புது இன்ஜின்றனால 80 லாக் பண்ணிருக்காங்க இந்த பஸ்ஸை. இந்த பஸ் எடுத்துக்கிற ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து வெளியேறினதுக்கப்புறம் தடாவளி ஆந்திராக்குள்ள என்ட்ராங்க. அங்கேருந்து சுலூர்பேட்டா, நாயுடுபேட்டா, கூடூர், நெல்லூர், காவாலி, ஆங்கோல், அதுக்கப்புறம் பிடுகுரல்லா, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாக்குள்ள என்ட்ராங்க. மிரியாலகுடா வழி அப்படியே ஸ்ட்ரைட்டாக காலைல ஹைதராபாத் போயிடுவாங்க. நல்ல ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்பி நகருக்குள்ள என்ட்ரா ஆகணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஹைதராபாத்தில். ஆனால் ஹைதராபாத்குள்ள கூடிய லாஸ்ட் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் போல. கடைசி ஸ்டாப் வந்து மியாப்பூர் வரைக்கும் போவாங்க இந்த பஸ். ஸோ உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் மேஜர் பாயிண்ட்ல இருக்கு. லக்டிகா போல்ன்ற ஏரியா, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஏரியாவில் சொன்னாங்க. சரியா அது நேம் கூட ஞாபகம் இல்லை. காலைல இறங்கும் போது நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்கிறேன்.
இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆந்திரா தான். அடுத்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் இருக்கு, டின்னர் பிரேக் இருக்குன்னு சொன்னாங்க தடால. இங்க இந்த செக் போஸ்ட் சிஸ்டமே க்ரூ மெம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா செம ஃப்ரெண்ட்லியாக நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. எல்லாம் கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லிட்டே வந்தாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆமாம், இது தமிழ்நாடு திருப்பி வரும். மடரப்பாக்கம் மாரம்பாக்கம் ரெண்டுமே தமிழ்நாட்டில் வரும். தாண்டி திருப்பி ஆந்திராக்குள்ள போயிட்டா தடா வந்து ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:15 ஆகுதுங்க. இங்கே தடா வாட்டர் தாண்டோனுமே தடான்ற ஒரு ஊர் வருங்க இந்த ஆந்திராக்குள்ள. ஸோ அங்கே தான் வந்துட்டு ஒரு டின்னர் பிரேக்காக நிப்பாட்டிருக்காங்க. ஏதோ தாபான்னு போட்டுருச்சு, பேர் செய்ய பார்க்கல, என்ட்ரன்ஸில் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு இன்றைக்கி டின்னர் சாப்பிட்டு பார்க்க போகிறோங்க. ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அப்பா ஒரு வழியாக சாப்பிட்டு வந்தாச்சுங்க. நல்லா இருந்துச்சு, ஓகே, நல்லா டீசெண்டாக இருந்துச்சுங்க இந்த ரெஸ்ட் ஸ்டாப்பு. ஸோ டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டியும் சென்னா கிரேவியும் சாப்பிட்டோம். சென்னா கிரேவிக்கு தான் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, 100 ரூபா சொன்னாங்க. பட் ரோட்டி வந்துட்டு ஒரு பீஸ் 10 ரூபா தான். ஸோ அது நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. அதுக்கு 4 பீஸ் சாப்பிட்டு அப்படியே செட்டில் ஆகிட்டோம். ஸோ ரெஸ்ட் ரூம்ஸுமே வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆப்வியஸ்லி சென்னையில் வந்துட்டு ஈவினிங் 6 o'clock 6:15 பஸ் எடுக்கிறாங்க. ஸோ யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு இங்கே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டி டின்னருக்காக நிப்பாட்டுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எந்த ரெஸ்ட் ஸ்டாப் எதுவுமே கிடையாது. ஏன்னா உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன், பஸ்ஸுக்குள்ளே ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது எமர்ஜென்சிக்குன்னா. ஸோ பஸ்ஸை நிப்பாட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, ரெஸ்ட் ஸ்டாப் எதுவுமே கிடையாதுங்க. மேபி ஏதாவது டீ சாப்பிட்றதுக்கு டிரைவர் நிப்பாட்டினாங்கன்னா மிட் நைட்டில் தான் நிப்பாட்டினாங்கன்னா தான் உண்டு. மற்றபடி இதுக்கப்புறம் ரெஸ்ட் ஸ்டாப் எதுவுமே கிடையாது. தடாக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா காலைல ஹைதராபாத் தான். அண்ட் இந்த ரெஸ்ட் ஸ்டாப்பில் வச்சு உங்களுக்கு நான் இந்த ஃபேர் டீடைல்ஸ் பற்றி சொல்கிறேங்க. சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிறதுக்கு 1000 ரூபா 1000 rupees ஃபேர் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா படத்துக்குமே அதே ஃபேர் தான் போல். தெரில, மேபி இந்த சிங்கிள் பர்த்துக்கு கொஞ்சம் ஹையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது டிஃபர் ஆகும் டிமாண்டை பொறுத்து, இல்லை வீக்கெண்டை பொறுத்து. இது நார்மல் வீக்கெண்டு. பட் இது உங்களுக்கு ஃபெஸ்டிவல் வீக்கெண்ட், பொங்கல், நியூ இயர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஹை டிமாண்டாக இருக்கும். ரேட் வந்துட்டு 2500 3000 வரைக்கும் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டிரைவர் சொன்னார். நாங்கள் புக் பண்ண இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees ஃபேர். இனிமே தான் நம்ம போய் உள்ள பர்த்தில் ஏறி உட்காந்து படுத்து கொஞ்சம் தூங்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். கேபின் ரைட் நம்ம ஆந்திராக்குள்ளே வர்றது, பார்டரை தாண்டி வர்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி இப்போ 8:30 ஆகுது, 8:30 ஆகுது. ஒரு 9:30க்கு மேலே கொஞ்சம் நேரம் வந்து திருப்பி கேபின் ரைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அவ்வளோதாங்க, பஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம ஜேர்னியை கண்டிப்பாக பண்ணுவோம். 2:30ங்களா? ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டுக்கு திருப்பி வந்துட்டோங்க. ஏன்னா அடுத்து தடா தாண்டினதுக்கப்புறம் சுலூர்பேட்டா வரும், அங்கே போர்டிங் இருக்குதாம்மா. ஸோ அவங்க போர்டிங் பேசஞ்சர் ஏற போகிறாங்கன்னு சொன்ன இனிமேல் சரின்னு உள்ளே வந்துட்டோம். இனி கொஞ்ச நேரம் சாப்பிட்டனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். சுலூர்பேட்டா அவ்வளோதாங்க, நீ தூங்க போகிறேன். அடுத்து ஒரு 11 மணிக்கு மேலே காவாலி தாண்டி ஆங்கோல் வரைக்கும் கொஞ்சம் கேபினேட் பண்ணலான்ற வழியில் இருக்கேன். பார்ப்போம்.
ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக 80 வச்சு செமையாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. செம ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு கேபின் எக்ஸ்பீரியன்ஸு, சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்க போகிறேன். காலையில் ஒரு 2:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட்டுக்குள்ள என்ட்ராக போகிறோம். ஆந்திராக்குள்ளே வந்தோம் இல்லையா? இப்போ ஆந்திர பிரதேஷ்லேருந்து தெலுங்கானா போகிற அந்த பார்டர் வருமாமா, பிடிவிரலான்ற ஏரியாவில். அங்கே ஒரு டீ பிரேக், அங்கே வந்து டிரைவர் சேஞ்ச் பண்ணுவாங்க போல். ஸோ அங்கே நிப்பாட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே உங்களை திருப்பி மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தூங்க போகிறேன் மக்களே. குட் நைட். குட் மார்னிங் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆகுதுங்க. பிடிவிரல்லா அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அதான் வந்துட்டு ஆந்திராவில் கடைசி ஏரியாவுமா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஆந்திரா தெலுங்கானா பார்டர். நம்ம வந்துட்டு சென்னையில் கிளம்பும் போது தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஆந்திரா தெலுங்கானா பார்டர் போல இது. இதுக்கடுத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெலுங்கானாக்குள்ளே என்ட்ரு ஆயிடுவோம். 3 மணி ஆகுதுங்க. ஸோ இதுக்கு இங்கே வந்துட்டு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டிருக்காங்க. அங்கே வந்துட்டு டிரைவர் கனெக்டர் 2 பேர் சேஞ்ச் ஆனாங்க, தலால சேஞ்ச் ஆனாங்க. இப்போ திருப்பி வந்துட்டு இங்கே என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி ஒரு டீ பிரேக் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் லெவல் பற்றி சொல்லி ஆகணுங்க, பயங்கரமாக இருக்குது. ஸோ எனக்கு பெருசாக ஷேக் எதுவுமே தெரில, நல்லா சூப்பராக தூங்கிட்டே வந்தேன். இதுக்கப்புறம் திருப்பி போய் நான் தூங்க தான் போகிறேன். இன்னொரு 2 ஹவர்ஸ் தூங்கிட்டு 2.5 ஹவர்ஸ் தூங்கிட்டு காலையில் ஹைதராபாத் என்ட்ரு ஆகும் போது அங்கேருந்து திருப்பி கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஜேர்னியாக போயிட்டு, நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஜேர்னியாக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாங்க. சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பஸ் ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த பஸ்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சீப்பான ஆப்ஷனாகவும் இருக்குது. அதே மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸும் கொடுக்குறாங்க. உள்ள ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சு அந்த மாதிரி நிறையா இது கொடுக்குறாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட சர்வீஸ் நல்லாவே சூப்பராக ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் சரியான பனி வேறுங்க, ஏர்லி மார்னிங்கிறனால அப்படி நின்றுருக்கேன். ஸோ போய் ஒரு டீயை போட்டு போய் நம்ம திருப்பி ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். இல்லை தூக்கத்தை கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. மக்களே குட் மார்னிங். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மணி 6:15 ஆச்சு. ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே வந்துட்டோங்க. அந்த நேரு அவுட்டர் ரிங் ரோட் இங்கே பார்த்துருப்பீங்க. அதை கிராஸ் பண்ணி நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. பர்த்துமே சொல்லணும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஆப்டான ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு ரைடாகவே இருந்துச்சு. ஜஸ்ட் டிராப்பிங் பாயிண்ட் நீங்கள் வந்துட்டு ஆடியோ சவுண்ட் கேட்டிருப்பீங்க. ஹயத் நகர் வரப்போகுது. ஸோ அதுக்கடுத்து நிறைய ஸ்டாப்பிங் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. எல்பி நகர் அப்படியே உள்ளே போகும். கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே இறங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம்னா லக்கடிகா பூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் தான் வந்துட்டு நாங்கள் இறங்கிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா அது சிட்டியோட சென்டர், அங்கேருந்து கொஞ்சம் கம்மிட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மியாப்பூர் வரைக்கும் போகுங்க. ஸோ அதான் லாஸ்ட் ட்ராப்பிங் பாயிண்ட். அங்கேருந்து மியாப்பூர் போகிறதுக்கே 1 hour ஆகும். ஸோ இன்னும் நாங்கள் இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு பஸ் ஜேர்னி ஆயிடுச்சுங்க. சென்னையிலேருந்து ஹைதராபாத் வர்றது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ட்ரெயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 hours-லேருந்து 15 hours வரைக்கும் ஆகும். ஆனால் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 12 hours தான் இருக்குது. ட்ரெயினை விட 1 hour கம்மியாக தான் இந்த பஸ்ஸில் நமக்கு ட்ராவல் ஆயிருக்கு. சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு இன்னும் ஈஸியாகவும் ஸ்பீடாகவும் வர்றதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது. தேங்க்யூண்ணா. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. வணக்கம் மக்களே. முதல் முறையாக தெலுங்கானாவில் காலை வச்சிட்டோங்க நம்ம. ஆமாம், ஹைதராபாத் வந்துட்டோம். ஹைதராபாத்தில் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது தெரியுதா? இதுதான் வந்துட்டு மெயின் டிஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட். அதாவது தெலுங்கானா கவர்மெண்ட் அந்த டிஎஸ்ஆர்டிசியோட பஸ் ஸ்டாண்டுங்க. மகாத்மா காந்தி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, MGBS. ஸோ அந்த இடத்துல தான் இன்றைக்கி இறங்கியிருக்கோம். ஜேர்னி சூப்பராக முடிஞ்சுங்க. மணி 6:50 ஆகுது.
லக்டிகல் பூல் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. சரி பஸ் ஸ்டாண்டே இங்கே இருக்குது, இங்கேருந்து கனெக்டிவிட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு அப்படின்றனால இங்கே இறங்கி போயிடலான்னு பார்த்தோம். ப்ரோ எப்படி இருந்துச்சு ஜேர்னி? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, செம்ம ஜேர்னி. சூப்பராக இருந்துச்சு இல்லையா? நல்லா இருந்துச்சு. பஸ்ஸை கம்பேர் ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது பஸ்ஸோட ட்ராவலிங் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரெயினில் போகும்போது மினிமம் 13 to 15 hours ஆகும். இன்றைக்கி நமக்கு 12 hours தான் இருக்குது. 6:15 நாங்கள் எடுத்தோம். 6:15 முன்னாடியே வந்து ஹைதராபாத் சிட்டிக்குள்ள என்டர் ஆகிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜேர்னி சூப்பராக போச்சு. வந்து ஒரு 10 minutes பிஃபோராகவே வந்துட்டாங்க. இன்னும் அந்த லக்டிகா பூல் அந்த ஏரியா தாண்டி அவங்க மியாப்பூர் போகிறதுக்கு 1 hour ஆகுங்க. 1 hourல அவங்க போய் சேர்ந்துருவாங்க. ஈவினிங் டைமிங்கும் அண்ணா சொன்னார், அதாவது உங்களுக்கு ஈவினிங் 5:30க்கு மியாப்பூரில் எடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clock கோயம்பேடு போகிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ சென்னை ஹைதராபாத் சர்வீஸ் இந்த மாதிரி சூப்பராக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இவங்க ஹைதராபாத்லேருந்து வைசாக் ஒரு சர்வீஸ் வச்சிருக்காங்க, மும்பைக்கு ஒரு சர்வீஸ் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னொன்று பெங்களூருக்கு ஒரு சர்வீஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்லபடியாக நம்ம வந்துட்டு சென்னையிலேருந்து ஹைதராபாத் வந்து சேர்ந்துட்டோம். சூப்பரான ஒரு பஸ் ஜேர்னியாக போச்சு நமக்கு. இங்கே வச்சு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து ஹைதராபாத்தில் வந்துட்டு ஏதாவது எக்ஸ்ப்ளோரிங் நாங்கள் போகிறோமான்னு எனக்கு தெரியல. இனிமேல் தான் உட்காந்து நானும் ப்ரோ அதெல்லாம் பிளான் பண்ணணும். பார்த்துட்டு எங்கேயாவது ஹைதராபாத்தில் உங்களுக்கு ஏதாவது வீடியோ பண்ண முடியும்னா அதை பண்ணி காட்டுறோம். ஸோ இந்த vlog இங்கே முடிச்சுக்கலாம். ஈவினிங் நமக்கு இதோட ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்குது. அது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். பட் இப்போ அது வந்துட்டு இந்த வீடியோ ஆர்டரில் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ அது அந்த வீடியோட லிங்க்ஸையும் மேலே காட்சியில் போடுறேன். அதையும் போய் பார்க்கலன்னா ஒரு வேலை பாருங்கள். டெல்டா டிரான்ஸ்போர்ட்ஸோட பயங்கரமான ஒரு பஸ்ஸில் vlog திருப்பி நம்ம பண்ண போகிறோம். அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த vlog இங்கே MGBS மகாத்மா காந்தி பஸ் ஸ்டாண்டில் வச்சு முடிச்சுக்கலாங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணி சென்னையிலேருந்து ஹைதராபாத் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் 700 kilometers 2-3 ஸ்டேட்டை தாண்டி போகிறதுக்கு கூட ஒரு பஸ் ஜேர்னி பண்ணலாம் அப்படின்றத ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான பஸ் இருக்குது லிமோனேரா டிராவல்ஸ் அப்படின்றத ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஏஜிஸ் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் vlogல ஹைதராபாத்லேருந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.